Hi friends, welcome to GD Studies. In this video la நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அருள் பாண்டியன் அக்கா நான் 83 கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? 83%க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி செல்வம் ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங்கில் எப்போ நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு டேட் சொல்லுங்க அக்கா. டேட்டுன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. 31 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் 1 மந்தில் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கட் ஆஃப் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் மந்தில் எண்டில் ரேங்க் லிஸ்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி செல்வன் அக்கா என்னோட கட் ஆஃப் 83, நான் பிசி கேட்டகரி. எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் லா காலேஜில் ஏதாச்சும் ஒன்றில் கிடைக்குமா அக்கா? அப்புறம் கட் ஆஃப்க்கு மேஜர் சப்ஜெக்ட் வச்சு கால்குலேட் பண்ணணுமா இல்லை இங்கிலீஷ் ப்ளஸ் பெஸ்ட்டு வச்சு 400க்கு கால்குலேட் பண்ணி அதை 200க்கு டிவைட் பண்ணணுமா? எந்த கட் ஆஃப் அக்கா? எனக்கு 15. வெற்றி செல்வன் உங்களுக்கு வந்து 83% பிசி கேட்டகரிக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய 12th மார்க் இருக்குது இல்லையா, அதில் வந்து லாங்குவேஜ் பார்ட்டு 2 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 2 லாங்குவேஜ் பார்ட்டை எடுத்துகிட்டு 4 கோர் பேப்பர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையான்றதுக்காக மட்டும்தான் அது. ஸோ நீங்கள் 4 சப்ஜெக்டை மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணாலே உங்களுக்கு அது தெரியும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுதாகர் பிஎஸ்சி எல்எல்பி அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? பிஎஸ்சி எல்எல்பின்னா என்ன புரியல. நீங்கள் 3 years எல்எல்பி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி எல்எல்பினா 5 years. பிஎஸ்சி எல்எல்பின்றது சோயல்லையோ அல்லது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே எங்கேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. நீங்கள் சோயலில் அப்ளை பண்ணணும்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ், இந்த 4 வகையான கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சியில் லா இல்லை. இப்போ எல்எல்பி அட்மிஷன் கேட்டிங்கன்னா 3 yearsக்கு வந்து ஜூலை 1 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டியன் 86 கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் கேன் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ். அதாவது 86% கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஓசி கேட்டகரின்றதால கொஞ்சம் டவுட்டு. கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்காது, மேபி வந்து செகண்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வளர்மதி அக்கா நான் 84% எம்பிசி தரமணி லா காலேஜ் கிடைக்குமாக்கா? 84%க்கு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் தரமணியில் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய கேட்டகரிக்கு எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே தான் வந்து சீட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கயல்குட்டி மேம் நான் எஸ்சி 86 90 கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்குமா? 86% கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மதன் மேம் பிஜி பண்ணிவிட்டு கூட எல்எல்பி பண்ணலாமா? அப்படி போட்டால் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதாவது நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா பிஜியை வச்சு எல்எல்பி 3 years வந்து பண்ண முடியாது. யூஜியை வச்சு தான், அதாவது நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூஜி டிகிரியோடைய கட் ஆஃபை வச்சு தான் நீங்கள் வந்து எல்எல்பி அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜி மார்க்கை வச்சு பண்ண முடியாது, யூஜி மார்க்கை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அந்த யூஜியில் லிட்ரேச்சர் தனியாக, லிட்ரேச்சர் தனியாக, தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே எப்படி கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவாக மேக் பண்ணி லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன். ஸோ சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி மேம் நான் டிசி கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். என் காலேஜில் 1 week ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஃபுல் ஃபீஸ் கட்டி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணலாம்?
வைஷ்ணவி உங்ககிட்ட வந்து ஓல்டு டிசி, அதாவது நீங்கள் இப்போ 12th இல்லை வந்துட்டு 12th முடிச்சுட்டு போயிருப்பீங்களா, அப்போ உங்ககிட்ட ஒரு டிசி கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஜெராக்ஸ் இருக்கான்னு பாருங்கள் உங்ககிட்ட. அதை வச்சு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 19,500 கொடுத்து தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி இது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் வந்துட்டு உங்களுடைய ஓல்டு டிசி எதாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் காலேஜில் சேரும்போது டிப்ளமோ சேரும்பொழுது என்ன டிசி வச்சு நீங்கள் சேர்ந்தீங்களோ அந்த டிசியுடைய ஜெராக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக வந்து எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாலா, பிசிஎம் 85 5 இயர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 85% கிடைக்கும் உங்களுக்கு, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நாகராஜன், அக்கா 82% பிசி கிடைக்குமா? பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்வ பெருமாள், மேம் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் பேமெண்ட் போர்ஷனில் ஜிப் கோட் கேட்டுச்சு, பின்கோட் போட்டேன், ப்ராப்ளம் வரும். ஜிப் கோட் அண்டு ஆல்ரெடி லைவில் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜிப் கோட் அண்ட் பின்கோட் ரெண்டுமே ஒன்று தான், ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், சென்ட்ரல் லா காலேஜ் அப்ளைடெட்கா? எஸ், சென்ட்ரல் லா காலேஜ் வந்து கவர்மெண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்டு அப்ளைடட் ப்ரைவேட் காலேஜஸில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லா காலேஜ். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப்க்கு வந்து சென்ட்ரல் லா காலேஜ் கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தங்க செல்வியா, கவுன்சிலிங் போது 7.5 ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்டில் சிஇஓ சைன் போடவில்லை, தலைமை ஆசிரியர் கையொப்பம் உள்ளது, சிஇஓவிடம் கட்டாயம் கையொப்பம் வாங்க வேண்டுமா? கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கணுன்றதை இப்போ இந்த இது டிஎன்டிஏஎல் வெப்சைட்லேயே வந்து அனெக்சர் ஃபார்ம் இருக்கும். அந்த அனெக்சர் ஃபார்ம்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து இதில் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு உங்களுடைய அனெக்சர் எதுவோ அதை வந்து எடுத்து பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன் கிட்ட சைன் வாங்குங்க. சைன் வாங்கிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இருக்கிறத வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ சிஇஓ கிட்ட சைன் வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 7.5 ரிசர்வேஷன்ன்றதால உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணல. உங்களுடைய கட் ஆஃப் 90 அபோவ் இருந்ததுன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் சிஓ கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா 90 அபோவ் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படி சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் 7.5 ரிசர்வேஷனை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா 90 அபோவ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே சீட்டை வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 90 அபோவ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக சிஓ கிட்ட சைன் வாங்கி வச்சுருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனை பற்றி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கே வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா TN72, அக்கா நான் அப்ளை பண்ணும்போது ப்ரைவேட் காலேஜ் அப்ளை பண்ண மறந்துட்டேன், மறுபடியும் அப்ளை பண்ண முடியுமா? நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி வந்துட்டு எஸ் கொடுக்க மறந்துட்டேன் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்கக்கிட்டே எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபி கொடுக்கலாம், 90% கொடுக்கலாம், 10% கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அக்கா 80% பிசிக்கு கவர்மெண்ட் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டரா, மேம் எனக்கு 75% பிசிஎம் கேட்டகரி 3 இயர்ஸ் சோயல் வாய்ப்பே இல்லை. சோயலில் வந்து 75%க்கு வந்து பிசிஎம் சோயலில் கிடைக்கவே கிடைக்காது. அஃபிலியேட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கலாம். வனிதா செல்வராஜ், மேம் ஆஃப்டர் அப்ளிகேஷன் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ்? அப்ளிகேஷன் பண்ணிட்ட பிறகு என்னென்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரும். அதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுறது, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ நீங்கள் வீடியோவை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வைக்கிறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராமலக்ஷ்மி,
அக்கா நான் 6th மட்டும் கவர்மெண்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், எனக்கு ரிசர்வேஷன் உண்டா? 7.5 ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வர மாட்டீங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். 6th மட்டும் 7th மட்டும் 8th மட்டும்னா அவங்களாம் வந்து 7.5 ரிசர்வேஷன் கீழே வர மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தர்னிஷ் மேம், நான் 12 மார்க்கில் 95% பிசிஎம் கம்யூனிட்டி, எனக்கு சோயலில் கிடைக்குமா? எஸ், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் சசில், மை லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அண்ட் இந்த இயர் கட் ஆஃப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் 1 or 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி, நான் டிஎன்சி 94% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு ப்ரெஃபரன்ஸில் தனி போட்டால் கிடைக்குமா? தேனி போட்டால் கிடைக்குமாவா? 94%க்கு பாசிபிள் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்கிறதால உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து தேனின்னு இருக்கிறதால ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, மேம் நான் 12 மார்க்கில் 73%க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, அப்படியே கிடைச்சாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். அதையும் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபா, அப்ளைட் இன் TANDLU ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் BA-LLB in Central Law College Salem, MBC cut off 84 is possible to get in Government Law College, can we get in Salem Central Law College? Salem Central Law College 84%க்கு கரெக்டாக இந்த காலேஜ் தான் கிடைக்குன்றது சொல்ல முடியாது. கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 15, ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு இல்லையா? இதில் எந்த காலேஜ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சேலம் சென்ட்ரல் லா காலேஜ்ன்றது கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கான ப்ராசஸ் இது. கன்ஃபார்மாக அந்த காலேஜ் தான் கிடைக்குன்றது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் தான் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் அங்கே அலாகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ், நான் BBA டிகிரி கம்ப்ளீட் கட் ஆஃப் எப்படி 3 இயர்ஸ்க்கே வந்து ஜூன் லாஸ்ட்டு ஜூலை 1 அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் BBA டிகிரியை வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் வீடியோஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஜூலி, இல்லைனா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. ஜூலி மேம், நான் 92 கட் ஆஃப் எனக்கு சோயலில் கிடைக்குமா? பிசி கிறிஸ்டின் 92% பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி, ரீஅப்ளை பண்ணலாமா சார்? மார்க் மிஸ்டேக் அதனால் ரீஅப்ளை பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறதும் அது உங்களுடைய டிசிஷன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மன்னர், சிஸ் என்னோட யூஜி பர்சன்டேஜ் 82, எனக்கு 88% கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மதி, டிப்ளமோ 88% இருக்குது கவர்மெண்ட் லா காலேஜ் சிஸ்டர், 88%க்கு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா 83 பிரியா, 83% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சிஸ்டர்? 83% பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி, நான் ரீஅப்ளை பண்ணலாமா? ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மேனேஜர், அக்கா நான் BA தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், 50 மதிப்பெண் பெற்றுள்ளேன், அரசு சட்டத்துக்கு இடைக்கு 50% கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்காது, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராமா, ஹாய் சிஸ்டர், நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் தப்பாக கொடுத்துட்டேன், சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ராமா, யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் வந்து தப்பாக கொடுத்துட்டேன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க வந்து எடிட் ஆப்ஷன் அவங்கக்கிட்டே இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கு, இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு என்னுடைய மிஸ்டேக் இருக்குன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் மேபி. ஸோ அது லாஸ்ட் இயர் கொடுத்தது அங்கே ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ இந்த இயர் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுமின் பாரதி, எல்எல்பி அட்மிஷன் எப்போ மேம்? எல்எல்பி வந்து ஜூன் லாஸ்ட் ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், அக்கா பிசி 93 ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபரன்ஸில் போட்டிருக்கேன், காலேஜில் சீட் கிடைக்குமா? பாசிபிள் அதிகமாகவே இருக்குது 93% இருந்ததால். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜபராஜ், மேம் நான் 75% எஸ்சி எஸ்டி கோட்டான்றதால பாசிபிள் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள், மேம் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள், மேம் அப்ளை பண்ணிட்டேன், பேமெண்ட் வெவ்வேறு ஐடியிலேருந்து போட்டிருக்கீங்களா? ஓகே, ஜிப் கோடும் பின்கோடும் ஒன்று தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி, மேம் எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை டேட் என்ன மேம்? பர்சன்டேஜ் எவ்வளோ மேம் வேணும்? 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கனாலும் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கனாலும் நீங்கள் 85 above% வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து சீட் கிடச்சிரும் கவர்மெண்ட் காலேஜில். 85 கீழே எக்ஸாம்பிளுக்கு எதுனா 80 கீழேயோ அல்லது 75க்கு மேலேயோ வச்சுருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட் ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான், எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்ஸுடைய உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை ஆனது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா லைக் இம்ப்ரெஷனை கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலில் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங்.